எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நான் திருப்பி வாங்க மாட்டேன். அந்த ஒரு செக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பயன்படுத்தி சுத்தமாக என் சருமத்துக்கு ஒத்துக்காத ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் சத்தியமாக நான் திரும்பி வாங்க மாட்டேன். இதை பார்த்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்றது உங்கள் விருப்பம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீஸ் மேக்கப்புக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னோட சருமத்துக்கு ஒத்து வரலை, சில பேருக்கு ஒத்து வந்திருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச விஷயங்கள். ஓகேங்களா? சரி, முதல் ப்ராடக்ட் கார்னியர் ஸ்கின் லைட். இதுதான் வந்து நான் முதல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தின ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு. சுத்தமாக பிடிக்கல. இது போட்டு அப்போல்லாம் வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரேஸ் இருக்கும்ல, இது போட்டு பயங்கர ஃபேர் ஆகிடுவோம் அப்படின்னு போட ஆரம்பித்தேன். போட்டு அப்படியே டார்க் ஆகிடுச்சு என் சருமம். என்ன ஆச்சு, அப்படியே சூரிய கதிரில் போயிட்டேனா என்னன்னு தெரில, செம்ம டார்க் ஆகிடுச்சு என்னோடய சருமம். அதுக்கப்புறம் ஆக்னேலாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிது. ஐயோ இதுதான் காரணமாக என்னன்னு தெரியலையேன்னு அப்படியே நிறுத்தி ஒரு என்ன சொல்கிறது 3 மாதமாவது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி என் சருமம் சரியாகி மாறுறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். முதல் விஷயத்துலேயே வந்து அனுபவம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு நான் ஸ்கின் கேர் பக்கத்துலேயே போகல. ஸோ அதுதான் முதல் ப்ராடக்ட், எனக்கு டெரர் கொடுத்த ப்ராடக்ட். அடுத்தது பீல் ஆஃப் மாஸ்க்ஸு. இது வந்து பயன்படுத்தும் போது சூப்பராக இருக்கும். ஆனால் போக போக தான் சருமத்தை இது என்ன பண்ணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓட்டைகள் உருவாக ஆரம்பிச்சு. முதல்லையே எனக்கு கோர்ஸ் இருக்குது, இதில் இது வேறு அப்படின்னு ஐயோ அப்படின்னு நான் சுத்தமாக நிறுத்திட்டேன். பீல் ஆஃப் மாஸ்க்ஸே பயன்படுத்துறதே கிடையாது. முன்னெல்லாம் அதுதான் பயன்படுத்துவேன். இந்த சார்கோல் பீல் ஆஃப் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு என் சருமத்தை இதெல்லாம் கெடுத்துருக்கு அப்படின்றது போர்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வர ஆரம்பித்த அப்புறம் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடியே இருந்தது, இன்க்ரீஸ் ஆன போது தான் ஐயோ பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பயன்படுத்தக்கூடாது, எனக்கு சுத்தமாக மோசமாகிடுச்சு என் சருமத்தை. நல்லா தான் இருந்தது, அதை போட்டு நல்லா தான் இருந்தது, ஆனால் இந்தளவுக்கு ஒரு எஃபெக்டை கொடுத்தது. ஸோ அதனாலேயே நான் வந்து இதை சுத்தமாக நிறுத்திட்டேன். அடுத்தது இந்த ஸ்க்ரப், செயின்ட் ஐவ்ஸோட ஆப்ரிகாட் ஸ்க்ரப்பு. இதுதான் வந்து ஸ்டார்டிங்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. இதுதான் முதல்ல நான் பயன்படுத்தின ஸ்க்ரப்பு. இதுவும் வந்து எனக்கு என்ன சொல்கிறது பயங்கர ஆக்னே வந்துடுச்சு. சருமம்லாம் வந்து முகம் வந்து அப்படியே இச்சிங் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல, ஒரே இச்சிங்காக இருக்கும். அதை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்னேலாம் பயங்கரமாக, அதுவும் பெருசாக ஆக்னேலாம் வந்துச்சுன்னு பயந்துட்டேன். ஐயோ என்னையா இது, ஃபஸ்ட்டு பயன்பட அந்த ஜெல்லும் இப்படி இருந்தது, ஸ்க்ரப்பு பண்ணலான்னா ஸ்க்ரப்பும் இப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டுமே முதல்ல ட்ரை பண்ண சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதில் இந்த செயின்ட் ஐவ்ஸ் ஆப்ரிகாட் ஸ்க்ரப்பும் ஒன்று. அப்போ பார்த்திங்கன்னா என் சருமம் வந்து பயங்கர ஆயிலி, பயங்கர சென்சிட்டிவ். ஸோ அது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தாமல் இருந்தால் ஒருவேளை இருந்திருக்கும். அப்போ வந்து பெரிய ஒரு தகவல் நாலேஜ் எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால் தப்பாக ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி இப்படி சொதப்பிடுச்சு. அடுத்தது இந்த மாமாத்தோட ரிஃப்ரெஷ் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு. இது வந்து டீப் கிளென்சிங், ஆயில் கண்ட்ரோல், சார்கோல் அண்ட் வால்நட் இருக்கிறதா போட்டிருந்தது. ஸோ ஸ்க்ரப்பிங்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் ரொம்ப மோசமாக ஆக்கிடுச்சு. பயங்கர வறட்சியாக இருந்தது. அவருக்கு ஆக்னேவே வராது, ஆக்னே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வளவலன்னு ஒரு மாதிரி ஒரு மாதத்துலேயே அந்த டெக்ஸ்டரே ஒரு மாறி என்னென்னமோ ஆகிடுச்சு. ஸோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன சொல்கிறது, எதுக்கு இது நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்னு பார்த்தா இந்த பெரிய பார்ட்டிகல்ஸ் இதில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஃபேஸ் வாஷாக டெய்லி பயன்படுத்தவே முடியல. ரொம்ப ஹாஷாக இருந்த சருமத்துக்கு. அதனால் இது வந்து வேணால் ஸ்க்ரப்புன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு தடவை பயன்படுத்தலாம். ஆனாலும் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதை சத்தியமாக பயன்படுத்தவே வேணாம். அந்த மாதிரி பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரப்பு வந்து கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. குட்டி பார்ட்டிகல்ஸாக இருந்தால் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபேஸ் வாஷ் மேலே சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல.
அடுத்தது இந்த ரோஸ் வாட்டர்ஸ்லாம் வந்து கிடைக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நல்ல ரோஸ் கலரில் சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் சருமத்தில் மட்டும் போட்டுறாதீங்க, ரொம்ப மோசம். அது வந்து ஃபேக்காக வெறும் தண்ணியில் வந்து கலரும் ஸ்மெல்லும் போட்டு கொடுக்குறாங்களான்லாம் எனக்கு டவுட் வந்திருக்கு. அவ்வளோ ஃபேக்காக இருக்கும். சருமத்தில் போட்டாலும் பிம்பிள் தான் வருமே தவிர அந்த ரோஸ் வாட்டர் பண்ணுற க்ளோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஏதோ மேலே போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர் போட்ட ரோஸ் வாட்டர், அப்புறம் இந்த கலர் போட்ட ஆலோவேராவும் வாங்காதீங்க. ஆலோவேரான்றது வந்து கலரே இருக்காது, அது டிரான்ஸ்பரண்ட் கலரே இருக்காது. ஸோ பச்சை கலர்லலாம் விற்றாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அதில் வந்து இந்த கலர்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நேச்சுரலாக அது அப்படி கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்காதீங்க. எப்படி ரோஸ் வாட்டர் வீட்டிலே செய்கிறதுன்னு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். நேச்சுரலான ஆலோவேரா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இடத்துல நேச்சுரல் ஆலோவேரா கிடைக்கிறது இல்லைன்னா நேச்சுரல் ஆலோவேராவே வந்து டப்பா போட்டு விற்கிறாங்க, ஆர்கானிக். அது வந்து நான் கீழே வீடியோ அதுக்கும் தனியாக பண்ணியிருக்கேன், நேச்சுரல் ஆலோவேராஸ் அப்படின்னு. அது கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுடுறேன். ஸோ கலர் போட்டது மட்டும் வாங்காதீங்க. அடுத்தது வந்து பயோட்டிக்கோட ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஆன்டை பிளெமிஷ் அப்படின்னு இந்த கிராம்பு க்ளவ் பியூரிஃபையிங் ஆன்டை பிளெமிஷ் ஃபேஸ் பேக்கு. எனக்கு எண்ணெய் சருமம் இருக்கும்போது இதை நான் வாங்கியிருந்தேன். இதை போட்டோன்னே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருந்தது. ஐயோ எப்போ எடுப்போன்றது ஒரு மாதிரி ரெட்டிஷாக அங்கங்கே ரெட்டாக ஆகிடுச்சு சருமம். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, ஆக்னேலாம் எதுவும் வரல. ஆனால் பிளெமிஷும் போல் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கூட ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே எரிச்சலாக ஒரு மாதிரி இருந்தது. அந்த க்ளவ் போட்டுனாலையா அந்த இதனாலையான்னு தெரில, நல்லாவே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், பிடிக்கவே இல்லை. எனக்கு சென்சிட்டிவாக வேறு இருந்தது, அதனால் சுத்தமாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே ரெட் ஆகிடுச்சு முகமே. ஸோ அதனால் சுத்தமாக பிடிக்கல. அடுத்த கடைசி ப்ராடக்ட்டு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். லிப் ஸ்க்ரப்பு. இதுக்கு ஒரு விலையை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லிப்புக்கு என்ன சொல்கிறது, அந்த வெள்ளைத்தன்மை நல்லா சாஃப்டாக ஆக்கிறதுக்கு அந்த லிப் ஸ்க்ரப்பை போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு சாஃப்டாக தான் ஆக்குச்சு. ஆனால் வெறும் கையை வச்சு நல்லா பல்லு தேய்க்கிற பண்ணாலே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை போட்டு பண்ணால் கூட சரியாயிடும். ஆனால் இதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கினது சுத்தமாக ஒரு பர்பஸே இல்லாமல் இருந்தது. வெறும் காசு செலவு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ லிப் ஸ்க்ரப்ன்றது என்ன பண்ணுறது, தேவையில்லாத ஒன்று. திருப்பி நான் வாங்கவே மாட்டேன். அது இல்லாமல் கூட பண்ண முடியும்னால அது சத்தியமாக யூஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் திருப்பி கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனாலும் நீ என்ன சொன்னாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுப்பேன்னிங்கன்னா இதுக்கு லிங்க்ஸ் வேணால் நான் கீழே போட்டுடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எனக்கு சுத்தமாக ஒத்து வராத ப்ராடக்ட்ஸ் திருப்பி வாங்கவே மாட்டேன், அதுதான் விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி ஃபன்னான வீடியோஸ்லாம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.